தடைகள் என்று எண்ணி அவற்றை ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நாயுருவி அப்படின்னு சொல்லுவோம். அபாமார்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாயுருவியை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. பொதுவாக கிராமத்தில் வளர்ந்தவங்க, ஓரளவுக்கு நகரத்தில் வளர்ந்தவர்களுக்கு கூட மிக பிரசித்தமான ஒரு தாவரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாயுருவி தான். இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா செடி வகை தாவரம். ரொம்ப அழகான உயர்ந்த ஒரு காம்புகள் இருக்கும். அந்த காம்புகள்லேருந்து விதைகள் தொங்கிக் கொண்டு இருக்கும். நம்ம நடந்து போகும்போதோ இல்லது ஆடு மாடு போகும்போதோ என்ன ஆகும்னா அந்த விதைகள் நம்ம உடம்புல ஒட்டிக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம போன பிறகு அது கீழே விழும்போது விழுகின்ற இடத்திலெல்லாம் அழகாக அந்த தாவரம் முறைக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயற்கையோட எவ்வளவு அழகான ஒரு படைப்பு பாருங்கள். இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாக இன்றைக்கு கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உதாரணத்துக்கு கருப்பைகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கேன்சர் சம்பந்தப்பட்ட கட்டிகள், இது எல்லாத்தையும் குணப்படுத்துவதற்கான மிக அரிதான ஒரு மூலிகை இந்த நாயுருவின்னு சொல்லலாம். பொதுவாக நாயுருவியுடைய முழு தாவரத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதே போல் நாயுருவியுடைய வேரை மட்டும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. நாயுருவியுடைய வேர் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈர் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான நோய்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பட்பசை சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடியது 100% பாக்டீரியாக்களை அழிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பட்பசைகளை நம் தினமும் ஒரு முறையோ 2 முறையோ உபயோகப்படுத்தினோம்னா 100% ஒவ்வொரு பல் மருத்துவமனையிலேயும் ஒரு நோயாளி கூட இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக என்ன ஆகுது, இன்றைக்கு ஒவ்வொரு பல் மருத்துவமனையிலேயும் அந்த மருத்துவருடைய அப்பாயின்மெண்ட்ஸுக்காக க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பட்பசைகள் எதுவுமே நம்முடைய பற்களையோ ஈறுகளையோ பலப்படுத்த உதவுவது கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலான பட்பசைகள் இதில் கிராம்பு போடுறோம், இதில் உப்பு போடுறோம், இதில் எலுமிச்சை சாறு போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மீண்டும் நம்மளை ஏமாற்ற முயற்சி செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நாயுருவியுடைய முழு தாவரத்தை எடுத்துக்கோங்க. கிராமத்தில் இருக்கவங்க யார் வேணால் இதை சுலபமாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். அந்த முழு தாவரம் நல்லா ஒரு 5 கிலோ வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய ஒரு இரும்பு சட்டி எடுத்துகிட்டு அந்த 5 கிலோவை அதில் போட்டு அதை எரியுங்க. எரிச்சிங்கன்னா அது சாம்பலாகி ஒரு பழுப்பு நிறமான சாம்பல் உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது கருப்பில் வெள்ளை கலந்த சாம்பல் உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு சலிக்க ஆரம்பிங்க. சலிச்சிங்கன்னா சாஃப்ட் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 கிலோ போட்டு எரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குறைந்தது ஒரு 200 to 350 கிராம் வரையிலும் அந்த சாஃப்ட் பவுடர் கிடைக்கும். அதை ஒரு குப்பியில் போட்டு பத்திரப்படுத்துங்க. டெய்லி பல் விளக்கும் போது உங்கள் கைகளே எடுங்க, ப்ரஷ்ஷு எதுவுமே தேவையில்லை, சாதாரண உங்கள் கைகளே எடுங்க. நல்லா அந்த பவுடர் ஒரு 10 கிராம் உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு தொட்டு நல்லா ஈருடைய மேல் பகுதியில் ஆரம்பித்து ஃபுல்லாக தடவுங்க. பற்கள் மேலேலாம் அதை நல்லா தடவுங்க. தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்படியே உங்களுக்கு வாயிலேருந்து நிறைய எச்சி ஊற ஆரம்பிக்கும். அந்த எச்சியை வெளியில் துப்ப ஆரம்பிங்க. அதன் பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிங்க. பல் சம்பந்தப்பட்ட ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக இதை 30 நாள் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் பல்வலி, அடிக்கடி ஏற்படுகின்ற பல் சொத்தை, பல் உடைந்து போகிறது, பல் கொட்டக்கூடிய அளவில் இருப்பது, சர்க்கரை நோயினால் என்னோடய ஈறு பலவீனமாகி எனக்கு பல் கொட்டுகிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை ஒரே 1 மாதம் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய பல்லுடைய ஆரோக்கியம், வாயில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளுடைய ஆரோக்கியம், டான்சில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாயில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இதெல்லாமே மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு கருப்பை கட்டி ஏற்பட்டு விட்டது, என்னுடைய கருப்பையை எடுத்து விட்டேன், கருமுட்டை பையில் கட்டி ஏற்பட்டு விட்டது, வேறு வழி இல்லை, என்னுடைய கருமுட்டையை எடுத்துட்டாங்க, கருக்குழல் ஃபெலோப்பியன் டியூப்பில் அடைப்பு இருக்குது, அதனால் எனக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவலை 120 பெண்களுக்காவது இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு செயற்கை முறை கருவூட்டல் மையம் ஏற்பட்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போதே இன்றைக்கு எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது பெண்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அதை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இந்த நாயுருவி ஒரு மிகச்சிறந்த மருந்து. நாயுருவியுடைய முழு தாவரத்தை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதை தண்ணீரில் கரைத்து கொதிக்க வைத்து ஆவியாக்கி அதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய மருந்துகளுக்கு க்ஷாரம் அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்தில் க்ஷாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான ஆல்கலின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். நாயுருவியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆல்கலிக்கு பார்த்திங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உண்டு. ஒரு 250 500 கிராம் அளவுக்கு இந்த நாயுருவிலிருந்து செய்து முறைப்படுத்தப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ஷாரத்தை சிறிதளவு பசு நெய் அல்லது தயிர் மேலே இருக்கக்கூடிய தண்ணீர், ததிமஸ்தூன்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதன் பிறகு மீண்டும் உங்களுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்கிறது, கருமுட்டை குழல் எப்படி இருக்கிறது, கருமுட்டை பை எப்படி இருக்குன்னு பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கருப்பையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு ஒரு பெண் சென்று கருப்பையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் அந்த மருத்துவர்கள் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு கருப்பையை எடுத்து விடுங்கள் அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் கருப்பையை எடுத்து விட்ட பிறகு உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா கருப்பை கட்டிகள் வருவதற்கு கருப்பை மட்டும் காரணம் அல்ல, உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றமும் ஒரு காரணம். ஸோ இதை சரி செய்யக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாயுருவிக்கு உண்டு. எனவே நேயர்களே, இந்த நாயுருவி சாதாரணமாக நம்ம கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் என்பது அது ஒரு காலத்திற்கேற்ப, அதனுடைய தேவைகளுக்கேற்ப, அந்த மக்களுடைய நலன்களுக்கேற்ப தன்னுடைய வழிமுறைகளை தொடர்ந்து அது மாற்றியமைத்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய பரிமாணங்களை தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது தமிழகத்தில் புத்தக வாசிப்பு தொடர்பாக அல்லது சிந்தனைகளினுடைய, அதுவும் பகுத்தறிவு சார்ந்த அல்லது கொள்கை சார்ந்த சிந்தனைகளினுடைய ஒரு வளர்ச்சிக்காக ஒரு அரசியல் இயக்கம் அளிக்க வேண்டிய பங்களிப்புகளை பற்றி அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். சமீபத்தில் கடந்து சென்ற அவருடைய பிறந்த தினத்தின் போது அவர் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஒரு கடிதத்தை, ஒரு மடலை அவர் கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் எழுதியிருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, ஊர்தோறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் படிப்பகங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இந்த படிப்பகங்கள் என்பது என்ன? இந்த படிப்பகங்கள் என்பது உண்மையில் சிந்தனை கூடங்கள் என்று சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் எழுச்சி பெற்ற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஊர்தோறும் படிப்பகங்கள் நடத்தப்பட்டன. பத்திரிகைகள், புத்தகங்கள் ஆகியவை வாசிப்பிற்கு தரப்பட்டன, வாசித்தவை விவாதிக்கப்பட்டன. அவற்றின் அடிப்படையில் புதிய கருத்தாக்கங்கள் சமூகத்தை சென்றடைந்தன என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு புதிய கருத்தாக்கங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக, ஒரு நீட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் அந்த பணியை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என செயல் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இப்பொழுது மாவட்ட தலைநகரங்களில் உள்ள கட்சி அலுவலகங்களில் இந்த படிப்பகங்கள் செயல்படுகின்றன, நூலகங்கள் செயல்படுகின்றன. இதை சிறு சிறு கிராமங்களுக்கும் கூட அவை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அப்படி அதற்காக தங்களுடைய முழுமையான பங்களிப்பினை கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதுடன் தன்னுடைய பயணங்களின் போது அந்த படிப்பகங்களை நான் ஆர்வமுடன் வந்து பார்வையிடுவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்.
அவருடைய பிறந்த நாளின் போது புத்தகங்களை வழங்குவது, பொன்னாடைகளுக்கு பதிலாக, வேறு பரிசுகளுக்கு பதிலாக, பூங்கத்துகளுக்கு பதிலாக பொன்னாடைகளை வழங்குவது என்கிற ஒரு சில நடைமுறைகளுக்கு மாறாக புத்தகங்களை வழங்குவது என்கிற ஒரு வேண்டுகோளை அவர் கடந்த ஆண்டு முன்வைத்தார். பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் அவருக்கு அங்கு அன்பளிப்பாக தரப்பட்டன. அந்த புத்தகங்களை எல்லாம் அவர் சேகரித்து, வகுத்து, தொகுத்து தமிழகத்தில் உள்ள பல நூலகங்களுக்கு அனுப்பி வைத்தார். இந்த ஆண்டும் கூட அப்படி ஏராளமான புத்தகங்கள் அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டன. கழகத்தினுடைய தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் அந்த புத்தகங்கள் அவருக்கு வழங்கப்பட்டன. அவற்றையும் அவர் நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிற போதுதான் வாசிப்பு இயக்கத்தை மேம்படுத்துவது, வாசிப்பை மேம்படுத்துவது தொடர்பான இந்த பிரகடனத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் பொது நூலகத்துறை என்பது சீரழிந்து வரக்கூடிய ஒரு நிலையில், புத்தக விற்பனை என்பது பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில், பல்வேறு விதமான சமூக ஊடகங்களின் வழியாக புத்தக வாசிப்பு வெகுவாக குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலில், புத்தக வாசிப்பிற்கு உயிர் கொடுப்பதற்காக, பதிப்புத்துறையை உயிர்ப்பிப்பதற்காக, வாசிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த சமூகத்தினுடைய ஆதரவை பெறும் என்பது மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு இயக்கம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு இயக்கமாக இன்றைக்கு அவர் முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது நிச்சயமாக நாளைக்கு ஒரு பெரும் புரட்சியாக, அறிவுசார் புரட்சியாக, பண்பாட்டு புரட்சியாக மாற்ற முடியும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அறிவுசார் துறைகளுக்கு என்னென்ன பங்களிப்புகளை செய்யப்போகிறது என்பதற்கான சாட்சியமாகவே இந்த புத்தக திரட்டலும் புத்தக விநியோகமும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர்கள் கூறியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இயக்கம் என்பது கொள்கை சார்ந்த விஷயங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற போது, இந்த கொள்கை சார்ந்த நம்முடைய அடித்தளங்கள் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. நம்முடைய பிரதானமான விஷயம் நம்முடைய மொழி உரிமை, இன உரிமை என்பதாகும். அதன் அடிப்படையிலான மாநில சுயாட்சி, மாநில அரசிற்கு இறையாண்மை வேண்டும் என்று அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் தொடர்ந்து போராடி பெற்ற உரிமைகளை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அந்த விதத்தில் இன மொழி உரிமை சார்ந்த, பண்பாட்டு உரிமை சார்ந்த, நம்முடைய மாநில அரசினுடைய இறையாண்மை சார்ந்த, மாநில தன்னாட்சி சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய கடந்த கால வரலாற்றை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதுதான் அதில் முதன்மையான ஒரு கடமையாக இருக்கப் போகிறது. அதே போல் இன்னொரு விஷயம், இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருப்பது என்பது அது சுயமரியாதையும் அதே சமயத்தில் சமநீதியும் ஆகும். அந்த சுயமரியாதையும் சமநீதியும் சார்ந்த அடித்தளத்தில் உருவானது தான் சமூக நீதி சார்ந்த கோட்பாடுகள். அந்த சமூக நீதிக்கான போரை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இதற்குள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகும். அதேபோல் பகுத்தறிவு ரீதியான சிந்தனைகளை பரப்புவது என்கிற போது அறிவியல் சிந்தனைகளை பரப்புவது என்பது தான் அதனுடைய பொருள். அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குவது, மக்களுடைய சிந்திக்கும் திறனை வளர்ப்பது, இதற்கெல்லாம் படிப்பும் வாசிப்பும் மிகவும் முக்கியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவில் தான் இன்றைக்கு பல்வேறு விதமான கேளிக்கை கலாச்சாரத்தின் வழியாக அரசியல் ரீதியாக இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் அவர்களை ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக பொதுமக்களும் அதில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். அப்படி பங்கெடுத்தால் நாம் மிகப்பெரிய ஒரு அறிவுசார் வாசிப்பு இயக்கத்தை நாம் உருவாக்குவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு கே நாகேந்திரன். ஒரு தொழில் முனைவோருக்கான ஆலோசனை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தொழில் அதிபராக ஒரு நிறுவனம் தொடங்கி பல ஊழியர்கள் அவங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது, ஒரு நிறுவனம் என்ன செய்யணும், அதில் வேலை பார்க்குற ஊழியர்கள் அவங்களோட கடமை என்ன, ஒரு வெற்றிக்கான வழிமுறைகள் அப்படின்னா என்ன, இப்படி நிறைய கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
தொழில் முனைவோருக்கான ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையில் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ், கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உங்களுக்கு கீழே இன்றைக்கி ஒரு 250க்கு மேலே ஊழியர்கள் பணி செய்கிறாங்க. அப்படிங்கிற போது இன்றைக்கி ஒரு நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு பெரிய நிறுவனம், ஒரு நல்ல நிறுவனத்தில் பணியாற்றணும் அப்படின்னும் போது ஒரு ஊழியர்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஆரம்பத்தில் அதை பற்றின ஒரு புரிதல் ஏன் தேவை? என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள், சவால்கள் எல்லாம் அவங்க சந்திப்பாங்க? இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு சார். ஸோ முதல்ல ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிற முறையில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாகணும்னு நினைக்கிறவங்க அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ரொம்ப நல்ல கொஸ்டின். முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியும். எந்த ஈவன் பீயிங் எ பிஸ்னஸ் பீயிங் எ எம்ப்ளாய் ரெண்டுனாலும் முதல்ல நம்ம வேலைகளை கரெக்டாக இருக்கணும். நான் அதில் ஃபஸ்ட்லேருந்து ஐ வாஸ் ஸ்டார்ட் மை கேரியரில் இது இல்லை. டைமிங் சொன்னால் டைமில் இருக்கணும். லைக் ஹார்ட் ஒர்க் எடுத்துனா காலையில் 9 மணினா 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். அந்த 9 மணிக்கு போயிட்டு என்ன வேலையோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும். அப் டு மை டைம் என்னமோ அந்த டைம் பார்க்காம ஒர்க் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் ஹார்ட் ஒர்க்கில் தென் இட் லீட் யூ டு ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் ஒர்க். தட் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் டேக் இட் நெக்ஸ்ட் லெவல். அதை சின்ன லெவலேருந்து பெரிய லெவலில் அடுத்த லெவல் உங்களால் அதை அடுத்து போக முடியல. யூ கேன் டு ஒண்டர்ஃபுல் ஆன் நாட் ஓன்லி ஆன் பிஸ்னஸ், ஈவன் எம்ப்ளாய்மெண்ட் கேரியர் ஆல்சோ நவடேஸ் இஸ் டூயிங் வெரி வெல். லைக் அதில் போனாலும் நல்லா பண்ணலாம், ஈவன் பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா பண்ணலாம். எதை பண்ணாலும் நம்ம கடமைகளை, நம்ம வேலைகளை முழு மனசோடு பண்ணும்போது யூ கேன் சக்ஸஸ் ஆன் எனி திங் விச் இஸ் நம்ம நினச்சா கூட அதில் ஃபெயில் ஆக முடியாது. அடுத்தது கேட்டிங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ண போகணும் முக்கியம். பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் பண்ணிக்க முடியாது. என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போங்க, அந்த பிஸ்னஸ் நமக்கு என்ன எக்ஸ்போசர் இருக்குது. கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் தெரியாமல் பண்ண முடியாது இல்லையா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஈவன் எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஈவன் ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சா கூட அந்த டீ கடையில் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. லைக் நம்ம எதை பண்ண போகமோ அதை பற்றி மினிமம் 2 இயர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டாவே அதில் என்ன வகை செலவுகள், அந்த கம்பெனியில் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஓனர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்ன அவுட்புட் கிடைக்குது, எம்ப்ளாய் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு போகும். இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் 2000 எம்ப்ளாயிஸ் இருக்கணும், 200 எம்ப்ளாயிஸ் இருக்கணும், 20 எம்ப்ளாயிஸ் இருக்கணும். ஈவன் அந்த 20 எம்ப்ளாயிஸ் உள்ள கம்பெனி நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். பெரிய பிஸ்னஸ் தேவையில்லை. சின்ன பிஸ்னஸ் பண்ணினா அந்த கம்பெனியில் லைக் ஈவன் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்கில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, ஈவன் கடையை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, எனிதிங் எல்லாமே உங்களுக்கால தெரிஞ்சுக்க முடியும். அதை மாதிரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்ல எக்ஸ்போஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தெரியும். நம்ம முழுசாக கற்றுக்கிட்டோம்னா எல்லா பிஸ்னஸுமே நல்லா பண்ண முடியும். இப்போ ஹோட்டல் பிஸ்னஸே எடுத்துக்கலாம். சில ஹோட்டல் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா பண்ண முடியாது. அதே ஒரு டீ கடையாக இருக்குப்பாங்களேன், அவங்க ஒரு நாளைக்கு 10,000 rupees பண்ணுவான். 10,000 rupees ஈஸிலி about 2,000 rupees கிடைக்கும். ஸோ எந்த பிஸ்னஸையும் முழு மனசோட நல்லா விரும்பி அதை பண்ணோம்னா, அதை லவ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பெரிய சக்ஸஸ் ஆக முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிறுவனங்களில் பணிபுரிய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லூரி முடிச்சிருப்பாங்க, இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் அப்படின்னு போகிறவங்களுக்கு அதுதான் அவங்களோட எதிர்காலம். ஸோ இப்போ அவங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டு போகணும்? குட் மேடம். இப்போ ஒரு எம்ப்ளாயை ஃபஸ்ட்டு நான் ஒரு எம்ப்ளாய் உள்ளே வராங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு தேவையில்லை. இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் அங்கே காலேஜில் படித்ததெல்லாம் கண்டிப்பாக இங்கே இல்லை. காலேஜ் சும்மா ஓவரலாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. வென் இஸ் கம்மிங் டு ஒர்க் அதில் கண்டிப்பாக அதில் ரொம்ப விஷயங்கள் அந்த ஆஃபீஸில் என்ன சொல்லித்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கினா 1 month ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங் பீரியடில் அவன் 100% அவன் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னெல்லாம் எத்தனை மணிக்கு வரணும், என்ன ஒர்க் ஒன்று காலையில் மார்னிங் 9 to 1 o'clock என்ன ஒர்க்கு, தென் லஞ்சுக்கு அதுக்கப்புறம் என்ன ஒர்க், எந்த ஒர்க்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ எங்கள் ஆஃபீஸில் ஃபுல்லாக நாங்கள் பார்ப்போம். இவங்க எதுக்கு சூட் ஆவாங்க, சர்வீஸ் இன்ஜினியரா, இல்லை மார்க்கெட்டிங்கா, இல்லை பேக் அண்ட் ஜாப்பா, இல்லை ஈவன் சிப் லெவல் இன்ஜினியரா, எதைன்னு பார்த்து அவனை சூஸ் பண்ணி அந்த இடத்துல போடுவோம். அந்த போட்டதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நெக்ஸ்ட் அதில் போய் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ சிப் லெவல் சர்வீஸ் இன்ஜினியர்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நல்ல உண்மையிலே எக்ஸ்போசர் கூட இருக்குது. அதை கற்றுக்கிட்டு அந்த அவனுடைய படித்ததையும் இங்கே கற்றுக்கிட்டே வச்சு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் ஈஸியாக போக முடியும், நல்லா சக்ஸஸ் ஆக முடியும். அந்த டொமைன் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். முழு மனசோட அந்த கற்றுக்கிட்டாங்கன்னா 1 year அந்த எந்த இண்டஸ்ட்ரிலையும் ஃபஸ்ட்டு 1 year இட் இஸ் நாட் ஈஸி. பெரிய லெவலில் சம்பளம்லாம் கிடைச்சிக்காது. ஆனால் என்ன சொல்லி காலேஜில் படித்து கொடுத்துருப்பாங்கன்னா, நீ வெளியே போனவொன்னு உனக்கு 50,000 சம்பளம் கிடச்சிங்க அப்படின்னு சொல்ல மாதிரி. அவன் வரும்போதே உள்ளே வரும்போதே வாட் இஸ் மை டைமிங் சார், ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது எனக்கு என்ன டைமிங், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இப்படி தான் உள்ளே வருவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது படிப்புக்கு ஓகே,
ஏட்டு சொக்கா கவிக்கு உதவான்னு சொல்லுவாங்க. அது படிப்பு லெவலில் ஓகே. ஒன்று ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அந்த ரூல்ஸுக்கு கரெக்டாக 4:30 மணிக்கு ஆஃபீஸ் முடியும்னா நீ 4:15 மணிக்கு ரெடியாகக்கூடாது. 4:30 மணிக்கு 5 மணி 5 மணி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுட்டோம்னா அங்கே முழு மனசோட ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அந்த சீனியர் லெவலில் மேனேஜருக்கு உன்னை பற்றி தெரியும். ஆஹா இந்த பையன் இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீ. கண்டிப்பாக உண்மையிலே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவான். அப்படி ஆகாத பட்சத்தில் உங்களை நம்பி அந்த ஒர்க்கை கொடுக்க மாட்டாங்க. இல்லைப்பா இந்த பையன் செட் ஆக மாட்டான், இவன் நான் ட்ரைனிங் கொடுத்தா கூட 6 months 7 months கழிச்சு போயிடுவான் அப்படின்னு. ஏன்னா 6 months 7 months கழிச்சு ஒருத்தன் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் இங்கே போடுறாங்களே எந்த கம்பெனிலையும் இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதனால் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இந்த பையன் 2 months 3 monthsக்கு அப்புறம் தான் இவனை டிசைட் பண்ண முடியும் எந்த ஏரியாவில் போடலாம், உண்மையிலே ஒர்த்தா நம்மளும் லாங் டைம் ட்ராவல் பண்ணுவானா இல்லை இங்கே இருந்துகிட்டே அடுத்த வேலையை ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. சரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த வேலை பிடிக்கும், உள்ளே வந்து பார்க்கும்போது அவன் லைக் பண்ணுவான், வந்ததுக்கப்புறம் நோ எனக்கு வந்து இந்த வேலை செட் ஆகாது, இது எப்படி ஈஸியாக வேலை, இது எப்படி ஈஸியாக வேலை, இது எப்படி ஈஸியாக வேலை. நீங்கள் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பாருங்களேன், அந்த மாதிரி போகவங்கெல்லாம் ஈவன் அவனுடைய 50வது வயசில் வேலை தேடிட்டு இருப்பான். அது காரணம் என்னென்னா எந்த வேலையும் முழு மனசோடு ஒர்க் பண்ண முடியாது. இதை விட பெஸ்ட் அதை விட பெஸ்ட் அதை விட பெஸ்ட் அது கிடைச்ச பெஸ்ட்டே அவன் லைஃப்பில் கிடைக்காது. லாட் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல போயிட்டு அவங்க லைஃப் டைம் முழுக்க ஒரே இடத்துல வேலை பார்த்து வெளியே வந்த ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். அது காரணம் என்ன, அவங்க அந்த கம்பெனி மேலே ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணு, அந்த கம்பெனி அவங்க பிடிச்சும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கம்பெனியில் ஈவன் ஓனர்ஷிப் கூட கொடுத்துருக்காங்க லாட் ஆஃப் கம்பெனிஸ். அதனால் பெஸ்ட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் உள்ளே வரவங்க வரும்போதே நான் வாழ்க்கையில் சாதிக்கணும், இந்த கம்பெனி மூலமாக என் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டானா கண்டிப்பாக வின் வின் சுச்சுவேஷன். ஓகே. ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இப்போது ஒரு கம்மிங் பேக் டு நம்ம தொழில் முனைவோர் பார்க்குறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஆரம்ப காலகட்டத்து சவால்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் அதை வேண்டான்னு விட்ரா பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போனவங்களையும் பார்க்குறோம். ஏன் அந்த ஃபெயிலியர் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் மறுபடியும் அதை சரி பண்ணிக்கிட்டு ஜெயிச்சவங்களையும் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கினா அந்த ஃபஸ்ட்டு 2 years ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்னெல்லாம் இருக்குது? நல்ல கொஸ்டின் மேடம். ஃபஸ்ட்டு 1 year 2 years கூட பற்றில, ஃபஸ்ட்டு 1 year கண்டிப்பாக எனி பிஸ்னஸும் தே ஹவ் டு ஃபேஸ் தட் ஏரியா. கண்டிப்பாக அதை எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணுவாங்களோ அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 yearல நம்ம நினச்சி ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் அதனுடைய ரிசல்ட் வேகமாக இருக்கும். ஓகே. நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு கொடுத்து அவங்கள நம்புவோம், அவங்கள பார்த்தா ரொம்ப நம்பிக்கையாக நல்லா தெரியும். ஓகே தம்பி இப்போ பச்சை சாட்டை கொடுத்துருவாங்க, பச்சை சாட்டை பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் போகும்போது எம்டி ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி ஃபாரின் இவங்க பொறுத்தவரை சின்ன பிஸ்னஸ் மேனு, அவங்களால அஃபோர்டபிலிட்டி ஆஃப் 10,000 rupees வெரி பிக் மணி ஆகும். ஆனால் எம்டிஏ போடும்போது 10,000 rupees அவருக்கு பாக்கெட் மணி, அவங்க அதை பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த பைசா இருக்காது, ரொட்டேஷனுக்கு காசு இருக்காது. இவங்க ரொட்டேஷன் சின்ன மணி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அது அன்னன்னைக்கு தேவைகளாகும். ஆல்ரெடி எங்கேயாவது இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க 50,000. இந்த 10,000 அதை மாட்டினவங்க எல்லாரும் பிஸ்னஸை விட்டு போனவங்க எல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனையாக போயிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் பார்த்து சின்ன சின்ன லெவலாக தான் இருக்கும். அவங்க மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் தோற்றது எல்லாமே எங்கேயாவது போய் பேமெண்ட் லாக் ஆகிடுது. நான் பார்த்தது வரைக்கும் பேமெண்ட்னா நாட்டு கோர்ஸ்லாம் கிடையாது, 5,000 10,000 50,000 லட்சத்துக்குள்ளே தான் அவங்களால அவங்க கமிட் பண்ண இடத்துக்கு பேமெண்ட் கொடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய கேப்பபிலிட்டி எவ்வளவோ, உங்களால் சப்போஸ் இந்த கடன் கொடுத்தா கூட அந்த பேமெண்ட் லேட் ஆகும், என்னால் 1 month 2 months 3 months ஈவன் அந்த பேமெண்ட் வரலாம் கூட என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும் கடன் கொடுங்க. அதர்வைஸ் அந்த கடனை கொடுக்காதே. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நானும் அதில் அஃபெக்ட் ஆனேன். ஃபஸ்ட்டு 1 yearல நான் அதே மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதோ ஹெல்ப்னால என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்னால என்னால் வெளியே வர முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கடமைக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதே நம்மளை அதுதான். வெளியில் உலகத்துக்கு இப்போ இன்றைக்கி என்னை பக்கம் இந்த கம்பெனி தான் என்னை ஃபஸ்ட் எவ்ரி திங், ஈவன் மை ஃபேமிலி எல்லாருமே வந்தது காரணம். அதனால நான் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு, அந்த வாழ்க்கையை சாதிக்க முடிஞ்சதுனால தான் என்னை நோக்கி அவ்வளோ பேர் வந்தாங்க, இன்றைக்கி நின்றுட்டுருக்காங்க. அதனால் நம்ம லைஃப்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது 100% நம்ம அதை கொடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் வராமலாம் போகாது. ஈவன் நம்ம நினச்சா கூட அதை விட்டு போக முடியாது. இப்போ பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ இளம் தலைமுறைகள் வந்து அந்த இன்வால்வ்மெண்ட் கம்மியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க ஒரு பெரிய லெவலில் இன்வால்வ்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி அது விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். சும்மா ஹாபியாக பொழுதுபோக்கு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி உலகத்தையே ஆண்டுருக்கு. அந்த அந்த உங்கள் பொழுதுபோக்கு எதுவோ அதுவே பிஸ்னஸாக இருந்தால் இன்னும் சக்ஸஸ் ஆகணும்னு எனக்கு தோணுது. நான் அப்போ அப்படி பண்ணலை. அப்போம்போது எனக்கு டெக்னாலஜி கொஞ்சம் தெரியும், அதை மாதிரி பண்ணோம். பட் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் நான் படித்தது வரைக்கும்
ஏகமலேருந்து யாக எடுத்தாலுமே அவங்களுக்கு எதை பிடிச்சதோ அந்த பிடிச்சதையே பிஸ்னஸ் ஆக்குனாங்க, பிடிச்சதையே லைஃபாக எடுத்துக்கிட்டாங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனாங்க. இல்லை இன்னும் சொல்ல போகலாம், இது எவ்வளோ சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா இன்னும் சொல்ல பாயிண்ட் நான் சொல்லுவாங்க. புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுடைய நீ மட்டும் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியாது, உனக்கு கீழே 2 பேருக்கு 3 பேருக்கு வேலைக்கு வைக்கணும். அந்த 2 பேருக்கு ஏன்னா யூ டோன்ட் ஹவ் டு ட்ரீட் அந்த பசங்களை எடுத்தோடனே லைக் நீ ஓனர் ஸ்தானத்தில் வந்தோடனே இவங்க ஓனர் அவள் கீழே எம்ப்ளாயாக ட்ரீட் பண்ணிக்குவார். அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா நீனே சிங்கிள் பர்சனுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது அவன் பெருசாக உன்கிட்ட பெரிய ஓனர் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். நீ அவனை ஓனராக ட்ரீட் பண்ணலைன்னா, அந்த உன்னோட அவனிச்சு கூட்டிகிட்டு போகலைன்னா அவன் உன்னோட ட்ராவல் பண்ண மாட்டான். உன்னோட வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஒரு 4-5 பேராவது ஒழுங்காக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போக முடியும். லைக் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே உன்னால் 1 மந்த்தில் குவிட் பண்ணி போட்டானா அடுத்தவொன்று எடுத்து நீ ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இந்த கொஞ்சத்தை டெலிகேட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அவன் போயிட்டானா அடுத்த ஆள் பெரிய லெவலில் கொண்டு போக முடியாது. ஏன்னா தனிமகம் காடாகாது. நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 5 எம்ப்ளாயி அது வேணும்ன்ட்டு. அந்த 5 எம்ப்ளாயி பிகேம் 10 எம்ப்ளாயி வரணும்னா நீ அவன்கிட்ட எப்படி நடந்துக்கும். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய கலை. அதை எப்படியெல்லாம் நீ மேனேஜ் பண்ணுறியோ அதை பேஸ் பண்ணித்தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். ஒழிய அதை பேஸ் நம்ம என்ட்ரப்ரனராக இருந்துக்க வேண்டியதான். தட் மீன்ஸ் அபவுட் ஒரு ஆள் எம்ப்ளாயி, நின்ற ஓனர் நின்ற எம்ப்ளாயி இருந்துக்கணும். யூ வாண்ட் கோ நெக்ஸ்ட் லெவல், யூ டெலிகேட் தம், யூ டேக் கேர் தம் வெல். அந்த எம்ப்ளாயீஸை உன்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண வச்சின்னா கண்டிப்பாக வானமே இல்லை. ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட புரிதல் தேவைனாலும் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம், இந்த தாக்கு பிடிச்சி அதை கிராஸ் பண்ணி வர வரைக்கும் ஃபினான்ஷியலான விஷயங்களை எவ்வளோ தூரம் நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? குட் மேடம். ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா என்ன பைசாவோ நாட்டிலே 1 கோடி தேவையில்லை. ஒன்றால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதை 10 லட்சமோ இல்லை 5 லட்சம் 3 லட்சமோ அந்த 3 லட்சத்துக்கு பிளான் பண்ணி இந்த 3 லட்சத்தை பேங்கில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 3 மாதம் பிஸ்னஸ் வரல, எனக்கு சஸ்டைனபிலிட்டி வேணும், வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி, ஃபோன் நம்பர், இந்த 3 மாதத்துக்கு பெர் மந்த் மினிமம் அபவுட் 25,000-30,000 ருபீஸ் ஈவன் பிஸ்னஸ் பண்ணலாம் கூட பார்க்கணும். அந்த காசை எடுத்து அதை கொடுக்கறதுக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே எதுவுமே காசு இல்லாமல் ரன்னிங் காஸ்ட்டே இருக்காது. என்னுடைய சம்பளம் நான் வாழ்ந்தாகணும், அதுக்கு ப்ளஸ் அந்த எலக்ட்ரிசிட்டி ஹவுஸ் ஓனர் கொடுத்தாகணும் வாடகை, இந்த இஷ்யூலாம் இல்லாமல் அவங்க நினைச்சது எடுத்து அடுத்த நாளே பிஸ்னஸ் வந்து வரலாம். ஏன்னா சில பேர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போதே ஆடை கூட வெளியே வருவாங்க. தட் இஸ் ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஒரு யங் ஆண்டர்ப்ரனர் வெளியே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் மணி உன்னுடைய பிஸ்னஸுடைய லெவலுக்கு தக்கணும். அது என்ன மாதிரி பிஸ்னஸ்ஸு அல்ல அந்த பிஸ்னஸ் பேஸ் பண்ணி ஒரு மூலாதாரம் தேவை. ஏன்னா எடுத்தவுடனே யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. நீ ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியோ இல்லை இதை அசம்பிள் பண்ணியோ ட்ரேட் பண்ணியோ இன்னொருத்தர் கொடுக்கணும். இந்த வாங்க இடத்துல உனக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்க இடத்துல பேமெண்ட் கொடுக்கணும்னு நிச்சயம் கிடையாது. ஏன்னா கொடுக்க இடத்துல ஒன்றமாக 50 பேர் இருக்கான். மார்க்கெட் இஸ் வைட், லைக் காம்படிஷன் ஹை. இப்போ நான் போக பிஸ்னஸ்க்காக எனக்கு ஒரு லேப்டாப் விற்க போகணும்னா என்கிட்ட வாங்க நெசிட்டி இல்லை. நீங்கள் யூ கேன் ப்ரௌஸ் என் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இது. என் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸில் எங்கே கம்மியாக இருக்கோ எங்கே கிரெடிட் கொடுப்பாங்களோ அங்கே தான் வாங்குவாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி நான் என்னை நம்பி கொடுக்க போகிறாங்க. மேபி தே சே 10 டேஸில் நான் பேமெண்ட் தாங்க சொல்கிறாங்க. 10 டேஸுங்கிறது 1 மந்த்து கூட ஆகலாம். அப்போ தான் பிரச்சனை. இவன் என்ன பண்ணியிருப்பாங்க, 10 லேப்டாப் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 10 டேஸ் பிளான் பண்ணி. இந்த அவங்களுக்கு ஏதோ சோர்ஸ் மூலமாக கிரெடிட் கிடச்சிருக்கலாம், 10 டேஸ் கிரெடிட். இங்கே என்ன 10 டேஸ் கிரெடிட்டை வாங்கி இங்கே கொடுத்தலாம்னு நினச்சிருப்பாங்க. கடைசியாக பார்த்தா எம்டி இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாமே அன்ஃபார்ச்சுனேட் தான், பர்சன் நடக்கும்னு சொல்ல முடியாது. அங்கே எம்டி இல்லைன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நாணயம் கெட்டு போகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம நாணயம் கெட்டு போச்சுன்னா அடுத்த லெவலில் நம்ம போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மணி கண்டிப்பாக தேவை. நம்ம லெவலுக்கு எவ்வளோ அது கண்டிப்பாக தேவை தான். அப்படி தேவையாக இருந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் கேட்டது மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னால் 3 மாதம் பிஸ்னஸ் இல்லைனா கூட அது மாதிரி ஒரு இடத்துல கிரெடிட் கொடுத்து அந்த பேமெண்ட் வரலாம் கூட இந்த மாதிரி 2-3 பிளானிங் நம்ம கையில் இருந்துட்டு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக அடுத்த பிஸ்னஸ் வந்தே ஆகணும். கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னீங்க 2 வின்-வின் சிச்சுவேஷன். ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயை ரீடைன் பண்ணிக்கிறதும் நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதும் ரெண்டுமே ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய நேரங்களில் வந்து ஒரு மோட்டிவேஷனல் தேவைப்படலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜில் மொனோட்டனஸாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேறு ஸ்விட்ச் ஓவர் பண்ணி போக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எஃபிஷியன்ட் எம்ப்ளாயியை ஒரு கம்பெனி எப்படி ஹோல்டு பண்ண முடியும் அவங்கக்கிட்ட? குட். ஒரு எம்ப்ளாயி நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 வருஷம் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் மொனோட்டோனஸாக இருந்தாவே கண்டிப்பாக அவருக்கும் பிடிக்காது, நம்மளுக்கும் பிடிக்காது. ஸோ வி ஹவ் டு ட்ரை வித் அதர் ஏரியா. இப்போது கம்பெனியில் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு சேல்ஸு, சர்வீஸ், அக்கௌண்ட்ஸு, ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் இது. அவங்க இப்போ சேல்ஸ் நல்ல ஃபேமிலியாக இருந்தானா ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர்கிட்டே சொல்லி ஏப்பா நீ இதையும் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் என்ன ரொம்ப பேர் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க மாற்றும் போது அது ஃபேமிலியாக இல்லாத ஏரியாவுக்கு.
ஸோ அந்த ஏரியாவில் இங்கே இல்லை சேலரி கம்மி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் இதே சேலரியை கொடுத்து நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் இப்போ 2 டொமைன் உங்களுக்கு தகவாயிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் இந்த எம்ப்ளாயி தான் பிகேம் GM ஆஃப் த கம்பெனி. இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் பிகேம் 2 பேருக்கு சேர்ந்து தேவைப்படும். அப்போது அவன் GM ஆச்சுக்க முடியும். அவங்கள எக்ஸ்போஸை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம மோட்டிவேட் பண்ண தெரியுதோ இல்லையோ வி ஹேவ் டு சென்ட் சம்படி ஆல்சோ. வெளியில் ஒருத்தரை கொடுத்து இதை எப்படி அடுத்த லெவலில் எடுத்து போகுது, அவங்களுக்கு வெளியில் உள்ள எக்ஸ்போஸ் இருக்குது, வேறு கம்பெனி எப்படி பண்ணுறாங்க, வேறு நம்மளுடைய பிராண்டு எப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கு மேலே உள்ளவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க லாட் ஆஃப் மீட்டிங்ஸ் அனுப்பும்போது அவங்க கற்றுட்டு வரும்போது அவங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேப்பா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்றைக்கி சாகனை இப்படி அனுப்பிச்சதுனால தான் நான் கற்றுக்கிட்டேன், நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆட்டோமேட்டிக் நீனு கற்றுக்க முடியும், ஒன்றால் இந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஓனர் ஒரு எம்ப்ளாயிட்ட அந்த கம்பெனியை பற்றி பெருசாக சொல்கிறத விட நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்ல விட அந்த நம்ம சீனியர் எம்ப்ளாயி புதுசாக உள்ள ஜூனியரை சொன்னோன்னா கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க, மக்கள் கேட்பாங்க. ஏன்னா ஓனர் அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே. இது ஈக்குவல் எம்ப்ளாயி அதோட மேலே உள்ள நான் இதெல்லாம் எனக்கு கிடைக்குது, ஐம் என்ஜாயிங் தி பெனிஃபிட்ஸ், கண்டிப்பாக நீனு முழு மனசோடு அது ஒர்க் பண்ணினால் உன் மூலமாக ரிசல்ட் வந்துச்சுனால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா முன்னாடியெல்லாம் லைக் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா மேனேஜ்மெண்ட் என்ன நினைச்சோம்னா எம்ப்ளாய்க்கு எதுவுமே தெரியாது, லைக் நம்ம நினைக்கிறத நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்போ உள்ள காலங்கள் லைக் ஓப்பன் வேர்ல்டு, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அதனால் இப்போ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கா அந்த ப்ராடக்ட்டில் சேர்ந்து இல்லைப்பா எனக்கு 1000 rupees தான் மார்ஜின் கிடைச்சது அப்படின்னா எம்ப்ளாயிஸ் ஆல்சோ நோஸ் தட். ஸோ பெட்டர் 1000 rupees கிடைக்கும். அவங்க என்ன எம்ப்ளாயி என்ன நினைப்பாங்கன்னா 1000 rupees ப்ராஃபிட் டு ஓனர் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லைப்பா தம்பி, நீனே ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. 1000 rupees எலக்ட்ரிசிட்டி போகணும், லைக் ரெண்ட்டு போனது எல்லாமே தெரியும். உனக்கு சம்பளம் போக அதுக்கப்புறம் நம்மளுது. அது தவிர லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஏரியாஸ் ஒர்க் பண்ணும். அது தவிர தேவையில்லாத சில செலவுகள்லாம் ஆகும். அதெல்லாம் மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வரதப்பா ப்ராஃபிட்னா ஈ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓரளவுக்கு மேலே நீங்கள் தெளிவாக புரிய வச்சுட்டா அந்த எம்ப்ளாயிஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. அது புரியல நம்ம கரெக்டாக நம்மளை விட இன்வால்வ்டாக அந்த எம்ப்ளாயி அந்த ஆர்கனைஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னு ரொம்ப கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு எம்ப்ளாயுமே பிகேம இந்த மாதிரி ஆகும்போது இன்னும் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் எடுத்து போக முடியும். இன்றைக்கி MNC கம்பெனிலாம் லைக் மைக்ரோசாஃப்ட் சிட்டிங் சம்வேர் லைக் MD US உட்காந்துருக்காரு. இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் டூயிங் குட் பிகாஸ் ஆஃப் அவங்க என்ன கிடைக்குதோ அதில் தே கிவிங் 5% 10% பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நல்ல சேலரி கொடுக்குறாங்க MNC கம்பெனியில். அப்போ தான் தாக்கு பிடிப்பாங்க ஒழிய, அப்போ தான் ஒரு நல்ல எம்ப்ளாயி நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும் இல்லையே. அதர்வைஸ் இல்லை எனக்கு இதுதான் கிடைக்கும் போது கம்மியாகன்னு சொல்லும்போது அவனுக்கே தெரிஞ்சு போகும், ஓகே திஸ் இஸ் நாட் ஃபார் மை கப் ஆஃப் டீ, எனக்கு எங்கே இதை விட என்னுடைய திறமையை யூஸ் பண்ணி இதை விட கூட எங்கே சம்பாதிக்க முடியும்னா மக்கள் தப்பு இல்லை எல்லாரும் நினைச்சுக்கிறது தான். இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷராக ஒரு காலேஜ் விட்டு வெளியில் வரவங்க ஒரு எல்லாருக்குமே இப்போ பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், உடனே ஒரு ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கிறத பார்க்குறோம். அது காலேஜ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது எதனால் அது கிடைக்கிறது இல்லை? அது கிடைக்கணும் அப்படின்னும் போது இவங்க இன்னும் அகாடமிக் தாண்டி எப்படிலாம் தயாராக வேண்டியிருக்கு? உண்மை மேடம், அகாடமிக் மட்டும் கண்டிப்பாக கிடையாது. ஒரு கம்பெனி இப்போ நாங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வி ஆல்சோ கோஃபாக் அந்த மாதிரிலாம் போகும்போது பசங்க வந்து அகாடமிக் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அகாடமிக் ஃபார் எக்ஸாம்பிள் C++ படிச்சிருப்பான், இன்றைக்கி அந்த C++ தேவைப்படாது. இன்றைக்கி தேவையானது அவனுக்கு இருக்காது. ஃபுல்லாக புழுவாக படிச்சுட்டு எவ்வளோ காட்ட போட்டு 80% அப்படின்னா அது மட்டும் காணாது. அன்னைக்கு இந்த கம்பெனி சுச்சுவேஷன் இது நீ எப்படிப்பா ஹேண்டில் பண்ணுன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நாட் ஓன்லி அகாடமிக், அவுட் ஆஃப் தட் நாலேஜ் ஆல்சோ கினி லைக் சொசைட்டி நாலேஜ், ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஒரு கம்பெனினா அந்த கம்பெனிக்கு என்ன தேவை, இந்த கம்பெனியில் நான் போனோம் உனக்கு இந்த போஸ்ட் வேணும், அவன் எடுத்தோன்னே கேட்போம் உனக்கு என்னப்பா வேணும், எப்படி வேலை வேணும், லாஸ்ட் கண்டிப்பாக அந்த மைண்ட் மட்டும் மக்கள்கிட்ட இருக்கும். எனக்கு ஐ வாண்ட் அபவுட் 25,000 rupees சேலரி, மார்னிங் 10 o'clock ஆஃபீஸ்க்கு போகணும், 5 o'clock வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் ஈல் டிக்டேட் எவ்ரிதிங். ஓகே, இந்த 25,000 rupees சம்பளத்தை நீ என்னப்பா பண்ணுவேன்னா இஸ் a blank to he should develop that 25,000 rupees அந்த கம்பெனிலேருந்து அவனுக்கு என்ன அவன் மூலமாக அந்த கம்பெனிலேருந்து 5 times கம்பெனிக்கு வரணும். அப்போ தான் 25,000 கொடுக்க முடியல. அந்தளவுக்கு அவன் தகுதியை வளர்த்துக்கிட்டானா வரும்போது ஓகே இந்த கம்பெனி எனக்கு இது வேணும்ப்பா, இது பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை சொல்ல முடிஞ்சது. ஓகே நம்ம இது எப்படிப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அவனால் சொல்ல முடிஞ்சதுன்னா 25,000 30,000 ஒன்று கிடைக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டினில் ரொம்ப பேர் கிடைக்காம போகுது. அப்படின்னா கிடைக்காம போகிற காரணம்னா காலேஜ் படிக்கிற காலத்தில் நம்ம இந்த சினிமாவில் படிக்கிற மாதிரி தான் காலேஜ் படித்து வாங்க ஒழிய முழுசாக காலேஜ் பசங்க ரொம்ப பெருசாக படிச்சுட்டு வாங்கல. நல்லா அப்படி க்ரீம் ஆஃப் த பீப்புள் தேவ கோயின் IIT லைக் அண்ணா யூனிவர்சிட்டி அது மாதிரி போயிட்டாங்க. அவங்களுக்கு MNC கம்பெனியில் வேலை கிடச்சிது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு மீடியம் கிளாஸ் இந்தியன் கம்பெனி கிடச்சிது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க பீயிங் டு பி எனி காலேஜ் லைக் ரொம்ப பேர் கஷ்டப்படுறது காரணம்
அவங்க ரொம்ப பேர் முடிச்சுக்க மாட்டான். அப்பா அம்மாட்ட கோர்ஸே முடிச்சு போயிடுமா, கோர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டான். கம்ப்ளீட் பண்ணால் வேலையை போய் தேடி போனால் செக் பண்ணால் கோர்ஸ் முடிச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயிங் வந்து ஒரு மாதிரி ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு பக்கம் நல்ல எம்ப்ளாயிஸ் தேடிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயர், இன்னொரு பக்கம் எம்ப்ளாயி தேடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு சிங்க் ஆகிறது கிடையாது. எங்கள் ஆஃபீஸ் கூட இஃப் ஐ காட் அ குட் பர்சன் ஐ வில் டேக் ஹிம். ஒருத்தர் கூட இன்டர்வியூ பண்ணும்போது வாட் சேலரி யூ வாண்ட், ஐ வாண்ட் 25,000 rupees, ஓகே நாட் 30,000 rupees, ஐ கிவன் him 30,000 டேக்கன் அவுட். ஏன்னா he has பொட்டன்ஷியல், he also proven that. அவன் அவ்வளோ திறமைசாலியாக இருக்கான். ஆனால் ரொம்ப பேர் அப்படி இருக்கிறதில்ல. அவருக்கு தகுதியை வளர்த்துக்க ரெடியாக இல்லை. ஆனால் he need more. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் தப்பே கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதிகமாக வேணும். ஆனால் மீன் டைம் அவர் தகுதியை வளர்த்துட்டாங்கன்னா அதுக்கான எஃபோர்ட்டை போட்டாங்கன்னா வரும்போது கண்டிப்பாக காலேஜ் 4 வருஷமோ 5 வருஷம் முடிச்சுட்டு வரணும், படிப்பை முடிச்சுட்டு வரணும், நாட்டு வருஷத்தை முடிச்சுட்டு வரக்கூடாது. அண்ட் ஆல்சோ மினிமம் அபவுட் 60-70, நாட் 90% நான் சொல்ல, 90-95% லெட் தம் கோ டு எம்என்சி. அதெல்லாம் மினிமம் 70% மார்க்கெட் வரணும். அதுக்கு அடுத்த லெவலில் உனக்கு நீ என்ன வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கோ அந்த வேலையில் தகவாக்கணும். நான் இந்த வேலை தான் இப்போ மார்க்கெட்டிங்னு பிச்சு உதறணும். என்ன பொருளை கொடுத்தாலும் நான் விற்கிறதுக்கு இல்லை. அந்த கேப்பபிலிட்டியோட வந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வாண்டட் கண்டிப்பாக இருக்கும் மேடம். யூ கேன் மேக் இட் பிக். ஸோ கல்லூரி விட்டு வெளியில் வரும்போதே மற்ற திறன்களோடு வளர்த்துட்டு வந்தால் வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி ஒரு சில பேருக்கு என்னென்னா ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா அதுக்கு மேலே போக முடியாமல் ஒரு ஸ்டாக்னன்ட் சிச்சுவேஷன் வருது. அதே எதனால் வருது? அப்புறம் அடிப்படையிலேருந்து வேகமாக வளர்ந்துடுறாங்க. ஒரு லெவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகணுன்னா என்ன மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவையாக இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டிஸை வளர்த்துக்கணும் அப்படின்போது எப்படிப்பட்ட பயிற்சிகளில் பெரிய நிறுவனங்கள்லாம் வழங்கிட்டு இருக்கு? ரைட் மேடம். இந்த மாதிரி ஒரு லெவலில் அவன் 5 years வரைக்கும் நல்லா 1 year வந்து நல்ல ப்ரொமோஷனில் போயிடுவார். ஈவன் 6, 7, 8 years அப்புறம் அந்த வளர்ச்சிக்காக காரணம் இந்த 5 years வரைக்கும் அவங்க அவ்வளோ வளர்த்துக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த 6 years 7 years மேபி ஃபேமிலி கமிட்மெண்ட்டாக ஏதோ ஒன்றில் போயிட்டு மாடிக்கிட்டாங்கன்னா அப்படியே அவங்க ஸ்டக்னட் ஆக கம்பெனி ஆகலை. அவங்க தகுதியை வளர்த்துக்க ரெடியாக இல்லை. ஆனால் அவருக்கு தேவைகள் கூடியது. கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைகளாவது, குழந்தை காலேஜ் ஸ்கூல் போக வச்சுருவாங்க. பட் ஹி நீட்ஸ் ஒர்க். ஆனால் அவங்க அந்த கம்பெனிக்கு இப்போ 30,000 கொடுத்த கம்பெனிக்கு ஹி நீட் 50,000 rupees. அந்த 50,000 rupees அவங்க அவுட்புட்டை கொடுக்குறாங்கன்னா இல்லை. பிகாஸ் அது காரணம் என்னென்னா அவங்க சொல்லி கொடுத்தோம்ல சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க டைம் அதிகமாக வீட்டில் தேவைப்படும், இங்கே டைம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அவங்க தகுதிகளை வளர்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு இந்த லெவலில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்காங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் யுவான் கோ டு மேனேஜ்மெண்ட் லெவலில் போகணும். ஒரு 50,000 சம்பளம் போனால் மேனேஜர் லெவலில் போனால் அவருக்கு கீழே 50 பேர் வச்சு வேலை பார்க்கறதுக்குன்னு அவருக்கு அந்த வேலை வாங்க பக்குவத்தை வளர்த்துக்கிறதுக்கு மேபி இஸ் சிங்கிள் மேன் ஆகுமையா சூப்பர் டப்போ அப்ரூவ் பண்ணிப்பாங்க. பட் அண்டர் ஹீம் 100 பேருக்கு 50 பேருக்குன்னா 50 பேருக்கு வேலை வாங்க தெரியாது. மேபி அவங்க மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஜாப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாப் கரெக்டாக பண்ணாமல் மேபி பசங்க வேலையை விட்டு போயிருப்பாங்க, ப்ரூவ் பண்ண தெரியாது, பசங்களை வேலை வாங்க தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு தகுதியை அவ வளர்த்துக்கல. மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்காம வந்துக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் அவருக்கு ஒரு வெளி எக்ஸ்போசர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அந்த ட்ரெயினுக்கு 2 நாள் லீவ் போட்டு ட்ரைனிங் பாம்பே போய் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்க அலோவ் பண்ணாது. இதையும் சேர்த்து மேனேஜ் பண்ணால் தான் ஒரு மனுஷன் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லையே. அதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து மேனேஜ்மெண்ட்டை விட இண்டிவிஜுவல் பர்சன் தான் சொல்லுவேன். இண்டிவிஜுவல் பர்சன் அவங்க தகுதியை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்த லெவலில் போகுது சிஇஓ லெவலில் ரொம்ப ஈஸியாக போக முடியல. எனி மேனேஜ்மெண்ட் நவடேஸ் ரன் பை சிஇஓ, நாட் ஓனர்ஸ் ரன் பண்ணல. ஒரு லெவலுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் சிஇஓ தான் ரன் பண்ணுறாங்க. பெய்டு எம்ப்ளாயி விச் இஸ் கெட்டிங் லைக் மோர் தென் லைக் எனிதிங். ஒரு சுயதொழில் மேம்பாட்டு ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது ஏன் நிறைய ஃபெயிலியர்ஸை நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போது என்ன பண்ணோம், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருந்தாலே இதெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியப்படும். ஒரு நிறுவனம் அப்படின்னும் போது எம்ப்ளாயி இவங்களோட கோஆர்டினேஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் தேவை, ஒரு பயிற்சி இவங்களை எவ்வளோ தூரம் முழுமையாக வளர்க்குது, ஒரு புரிதல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பல முக்கியமான விஷயங்களிலிருந்து சில தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மார்ச் 5 என்பது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். சோவியத் நாட்டின் அதிபராக இருந்த ஸ்டாலின் மறைந்த நாள். ஆனால் அன்றைக்கு அவர்களின் நாட்காட்டிக்கும் நம்முடைய நாட்காட்டிக்கும் இடையில் சில நாள்கள் வித்தியாசம் இருந்தன.
எனவே நம்முடைய நாட்காட்டியின்படி அது இன்னமும் கொஞ்சம் சில நாள்கள் முன்னால் வரும். எப்படி இருந்தாலும் அவர்களின் நாட்காட்டியின்படி 1953 மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஸ்டாலின் மறைந்து போனார். அது வெறும் ஒரு தனி மனிதரின் மறைவு இல்லை, ஒரு தேசத்தின் உலக வரலாற்று போக்கின் ஒரு பெரிய திருப்பம் என்று சொல்ல வேண்டும். சோவியத் நாட்டை தன்னுடைய புரட்சியின் மூலம் வெற்றி கண்டு ஆட்சி நடத்திய லெனின் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் தான் அந்த பொறுப்புக்கு வந்தார். இன்னமும் சொன்னால் லெனினை விட பல ஆண்டுகள் கூடுதலாக ஆட்சி பொறுப்பிலே இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் தான். இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட அவருடைய ஆட்சியில் மிக கவனமாக சோவியத் நாட்டை கட்டி ஆண்டார் என்பது ஒருபுறம், அவர் மீதான விமர்சனங்கள் மறுபுறம். அதை நாம் மறைக்க வேண்டியதில்லை. அவர் மீதான விமர்சனங்களும் கடுமையாகவே இருந்தன. எனினும் 2வது உலகப் போரின் போது மிக கடுமையாக தன்னுடைய போரினுடைய திறமையால் அந்த ஜெர்மானிய படையையே வீழ்த்திய பெருமையும் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலத்திற்கு தான் உண்டு. இது குறித்தெல்லாம் பெரும்பாலும் நாம் அறிந்திருப்போம் என்றாலும் அவருடைய இளமை காலம் பற்றி கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். 1878ஆவது ஆண்டு அவர் சோவியத்தில், அன்றைக்கு சோவியத்திலே ரஷ்யாவில் ஜார்ஜியா என்கிற பகுதியில் பிறந்தவர். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த குழந்தை. அவன் நாட்டை நாளை ஆளப்போகிறான் என்று அவருடைய பெற்றோர்களே கூட கருதி இருக்க மாட்டார்கள். நாம் குழந்தைகளுக்கு தாலாட்டுகிற வேளையில் கூட நாட்டை ஆளப்போகிற ராஜா என்று சொல்லி தாலாட்டினாலும் அது வெறும் பாராட்டு வாழ்த்துதானே தவிர நாம் அப்படி நம்புகிறோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் மிக மிக வறுமையான ஒரு குடும்பத்திலே பிறந்த ஸ்டாலின் லெனினுக்கு பிறகு இந்த ரஷ்யாவையும் தாண்டி சோவியத் என்கிற ஒரு பெரிய தேசத்தையே ஆளப்போகிறார் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க முடியாது. அவர் பிறந்த குடும்பம் என்பது எந்த அளவிற்கு வறுமையானதென்றால், அவருடைய தந்தையார் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்தார். செருப்பு தைக்கிற தொழிலாளி என்றால் உடனே நம்முடைய நாட்டில் இருக்கிற தொழிலாளிகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அங்கேயும் அது ஏழ்மைதான், அங்கேயும் அது மிக குறைந்த வருமானமுடைய தொழில்தான். அப்படி செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகனாக அவர் இருந்தார். அவரிடத்தில் ஒரு பெரிய குறைபாடும் அவர் தந்தையிடத்தில் இருந்தது. ஒரு ஏழை தொழிலாளிகளிடத்திலே இயல்பாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஸ்டாலினின் தந்தையாரிடமும் இருந்தது. அவர் அளவுக்கு மேல் குடிக்கிற பழக்கம் உடையவராக, மது அருந்துகிற பழக்கம் உடையவராக இருந்தார். அதனுடைய விளைவு என்னவாக இருந்ததென்றால், வீட்டுக்கு வந்தவுடனே மனைவியை போட்டு அடிக்கிற, பிள்ளையை போட்டு அடிக்கிற ஒரு தகப்பனாகத்தான் அவர் இருந்தார். லெனின் காலத்துக்கு பிறகு சோவியத்திலே அப்படியெல்லாம் எந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு முந்தைய ரஷ்யா அப்படித்தான் இருந்தது. இந்தியா ஒரு காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் குடித்து விட்டு வீட்டுக்கு போய் மனைவியை அடிக்கிற பழக்கம் அங்கேயும் இருந்தது. அந்த காட்சிகளை பார்த்து பார்த்து ஒரு மனத்திற்குள் அப்பாவின் மீது கூட ஒரு வெறுப்பை ஏற்றி கொண்டவர் தான் ஸ்டாலின். பிறகு தாயும் மகனுமாய் அந்த வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டார்கள். இவரோடு இருந்து நம்மால் வாழ முடியாது என்று அந்த தாய் முடிவெடுத்து தன் மகன் ஸ்டாலினையும் அழைத்து கொண்டு அவர் பக்கத்து ஊருக்கு போய்விட்டார். ஸ்டாலினுக்கு முன்னால் 2 குழந்தைகள் உண்டு. 2 பேரும் பிறந்தவுடனேயே இறந்து போனார்கள். எனவே ஒரே மகனை அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போய் அங்கே வீடுகளை சுத்தம் செய்கிற பெண்ணாக இருந்து அதில் ஈட்டிய பணத்தை வைத்து கொண்டு ஸ்டாலினை அவர் படிக்க வைத்தார். இதில் இன்னொரு செய்தி என்ன என்றால், ஸ்டாலின் படிப்பில் இத்தனை வறுமைக்கு இடையிலும் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தார். ஆனால் அவரை படிக்க விடாமல் நோய் தடுத்தது. இந்த சின்ன அம்மை என்று சொல்லுகிற இந்த அம்மை நோய் வெளிநாடுகளிலே கிடையாது, அல்லது மிக மிக குறைவாக உண்டு. அந்த மிக மிக குறைவாக சிலரை மட்டும் தாக்கிய நோய் சிறு வயதில் ஸ்டாலினையும் தாக்கியது. அதற்கு பிறகு ஃபேண்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு வண்டி, அன்றைக்கு இப்போது நாம் பார்க்கிற சக்கர வண்டி போல அன்றைக்கு இருந்த அந்த பழைய வண்டி ஒன்று ஸ்டாலினை சின்ன வயதிலே ஓடுகிற போது தாக்கிவிட்டது. அதன் காரணமாக கடைசி வரைக்கும் என்றால் வாழ்நாள் முழுவதும் இடது கை என்பது அவ்வளவு வலிமையற்ற வலிவுடைய கையாகவே அவருக்கு இருந்தது. எனவே சின்ன குழந்தையாக இருக்கிற போது இத்தனை துயரங்களை சந்தித்து தான் ஸ்டாலின் மேலே வந்தார் என்பது ஒரு செய்தி. ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு உறுதி இருந்தது, இறுக்கம் இருந்தது. அவரை இரும்பு மனிதர் என்று சொல்வது
ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பொறுத்தல்ல, அவர் சிறுவனாக இருக்கிற போதே இத்தனை துயரங்களை தாங்கித்தான் வளர்ந்தார். அந்த வறுமை தந்தையோடு இருக்கிற போதே என்னவாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுவார்கள். ஸ்டாலின் 10 வயது குழந்தையாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த 10 வயதிற்குள் 9 வீடுகள் மாறியிருக்கிறார்கள். இப்போதும் நாம் பார்க்கலாம், வாடகை வீட்டிலே வாழ்கிற மக்கள் பல நேரங்களில் பல இடங்களில் மாறிக்கொண்டே இருக்கிற காட்சியை நாம் பார்ப்போம். 10 ஆண்டுகளில் 9 வீடுகளை மாறியிருக்கிறார்கள் என்றால் அந்த வீடுகளுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் அல்லது ஸ்டாலினுடைய தந்தையாரினுடைய அந்த குடிப்பழக்கம் காரணமாக பல்வேறு காரணங்களால் அவர்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய அந்த வாடகை வீடுகளில் கூட நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு வறுமையில் இருந்திருக்கிறார். எல்லா துன்பங்களுக்கு இடையிலேயும் படிப்பில் மிகப்பெரிய புத்திசாலியாக ஸ்டாலின் இருந்ததும், வீடுகளை சுத்தம் செய்து பெற்ற பணத்தில் தன் மகனை அந்த தாய் படிக்க வைத்ததும் தான் நாம் வரலாற்றிலே குறித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அப்படி படித்த ஸ்டாலின் படிப்பில், ஓவியங்கள் வரைவதில், கவிதை எழுதுவதில், நாடகங்கள் நடிப்பதில் என்று பல்வேறு துறைகளிலும் ஆற்றல் மிகுந்தவராக இருந்தார். அவருடைய ஆற்றலை கண்டு ஆசிரியர்களே மலைத்து போனார்கள். ஆனால் வயதாக அவருக்குள் ஒரு மாற்றம் நேர்ந்தது. படிப்பில் இருக்கிற ஆர்வத்தை விட அரசியலில் ஆர்வம் கூடிற்று. அரசியலில் லெனின் போன்றவர்கள் எழுதிய நூல்கள் அவருக்கு சின்ன வயதிலேயே கிடைத்தன. அதனை படிக்கத் தொடங்கினார். வாட் இஸ் டு பி டன் என்கிற புத்தகம் அவர் படித்த தொடக்ககால நூல்களில் ஒன்று என்று ஸ்டாலின் குறித்திருக்கிறார். எனவே அந்த நூல்களையெல்லாம் படித்தவரிடத்தில் இந்த படிப்பு கவைக்கு உதவாது என்கிற எண்ணம் வந்தது. ஆசிரியர்கள் அவர் மீது ஒரு புகாரை தலைமை ஆசிரியரிடம் கொடுத்தார்கள். அந்த பையன் தன்னை நாத்திகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், ஐ ஆம் an atheist என்கிறான் என்று சொல்லி ஒரு புகார் கொடுத்தார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பிலிருந்து விலகினாலும் அரசியலை சரியாக பற்றி கொண்டு அரசியல் தளத்தில் சரியாக காலூன்றி நின்று பிறகு சோவியத் யூனியனுக்கே அதிபராக ஆனவர்தான் ஸ்டாலின். அவர் மறைந்த நாள் மார்ச் 5. இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நாம் பல நோய்களுக்கு ஆளாகின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த மருத்துவம் பகுதி. நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜீரண மண்டல அறிகுறிகளை அதாவது உரிய எளிய முறையில் கண்டுபிடிக்கும் எண்டோஸ்கோப் பற்றிய சில முக்கியமான தகவல்கள். எண்டோஸ்கோப்பின்னா என்ன? ஸோ எண்டோஸ்கோப்பி அப்படின்னா அதாவது ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபோட எண்டில் கேமரா இருக்கும். ஸோ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவுக்குள்ளே இரைப்பை சம்மந்தப்பட்ட எந்த அறிகுறிகள், நான் முதல்ல சொன்ன முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அடைப்பட்டு போகுது, இல்லை வாந்தி வருது அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கும். உணவுக்குள்ளே இரைப்பையில் ஏதோ ஒரு பகுதியில் அந்த பேஷண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அடைப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன காரணம் முந்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேரியம் ஸ்வாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியம் கலந்து ஒரு நீரை குடிக்க சொல்லுவோம். பேஷண்ட் எக்ஸ்ரே எடுப்போம். அந்த பேரியம் கலந்த நீர் அப்படியே கீழே போகும். அது நம்ம எக்ஸ்ரேயில் பார்ப்போம். எங்கே போகலையோ அங்கே அடைப்பட்டிருக்கு, இல்லை கீழே ரொம்ப சன்னமாக கீழே போகுதுன்னா அந்த பாதை அடைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இன்டைரக்டாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்படி இல்லை, ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப்பி, ஒரு லாங் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு 7 to 8 மில்லிமீட்டர் கூட இருக்காது அந்த டயமீட்டர். அந்த டிப்பில் கேமரா இருக்கும். ஸோ நம்ம வாய் வழி அந்த எண்டோஸ்கோப்பி உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த எண்டோஸ்கோப் உள்ளே போகவே இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா இங்கே ஏதாச்சும் அடைப்பட்டிருக்கா, எண்டோஸ்கோப் கீழே ஃப்ரீயாக போகுதா. ஸோ எண்டோஸ்கோப் கீழே போக உணவு பாதையில் எண்டோஸ்கோப் போகிறப்போ அந்த உணவு பாதை டயமீட்டர் நல்லா இருக்கா, இல்லை உணவு பாதை கிராஸ் பண்ணி உணவு பாதையும் இரைப்பையும் சேரும் இடத்துல அந்த எண்டோஸ்கோப் போகிறப்போ அங்கே எல்லாத்துக்கும் வேல்வ் இருக்குது. அந்த வேல்வ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கீழே போகும். கீழே போனதுக்கப்புறம் அந்த வேல்வ் டைட் ஆயிரும். ஸோ எதுவுமே ரிவர்ஸில் வராது, அது எருக்கழிச்சு மேலே வராது. இப்போ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ கீழே போகும். ஓகே, உணவு பாதை நல்லா இருக்குது. அந்த உணவு பாதை இரைப்பை சேரும் இடத்துல அந்த வேல்வ் நேச்சுரல் லூஸாக இருக்கா.
சில பேருக்கு அங்கே வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு இருக்கும். ஹயாட்டஸ் ஹெர்னியானா அந்த பகுதி ரொம்ப லூஸ் ஆகி கீழே இருக்க வேண்டிய அந்த ஸ்டமக் வந்து செஸ்ட்டுக்கு வந்துடும். ஹயாட்டஸ் ஹெர்னியா அது இருக்கான்னு நம்ம எண்டோஸ்கோப்பியில் பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க நெஞ்சு வலிக்குதுங்கம்பாங்க. நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ அந்த இரைப்பையில் இருக்க அமிலம் வந்து மேலே வந்து உணவு குழாயில் டேமேஜ் பண்ணியிருக்கா, அந்த அமிலம் வந்து உணவு குழாயில் டேமேஜ் பண்ணியிருக்கா, உணவு குழாயோட இன்னர் லைனிங் வந்து மாறி இருக்கா. சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா உணவு குழாயோட இன்னர் லைனிங் நல்லா இருக்கணும். சம்டைம் அமிலம் பட்டு அந்த இன்னர் லைனிங்கை மாறி புண்ணு ஆயிரும். நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ அந்த புண்ணு சத டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ன்னு இருக்கும். பேரட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அதையும் தாண்டி நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா அந்த நபர் வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸில் அந்த பேரட்ஸ் வந்து கேன்சராக மாறிடும். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ உணவு குழாய் நல்லா இருக்கா, உணவு குழாய் இரைப்பை சேர வால் கரெக்டாக இருக்கா, அங்கே ஏதாச்சும் ஹெர்னியா இருக்கா, அமிலம் மேலே பட்டு உணவு குழாயில் புண்ணு ஏதாச்சும் இருக்கா, இதெல்லாம் வந்து உணவு குழாயில் பார்க்கலாம். இதே ட்ரிங்க்ஸு சாப்பிட்றவங்களுக்கு லிவர் சுருங்கிடும். லிவர் சுருக்கத்தினால வந்து அந்த உணவு குழாயில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இரத்த குழாய்கள் ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து ஈசோஃபேஜியல் வேரிசிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இரத்த குழாய் ஏதாச்சும் அந்த எண்டோஸ்கோப்பியில் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறது எல்லாமே உணவு குழாயில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம முதல் சொன்ன மாதிரி சாப்பிட்றப்போ இங்கே அடைப்படுதுங்க அப்படின்னு சொன்னாலே எண்டோஸ்கோப் பண்ணோம்னா அந்த அடைப்பட்ட பகுதியில் கரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கட்டி இருக்கலாம் உணவு குழாயில். அந்த கட்டினால் அந்த உணவு குழாயோட டயமீட்டர் அந்த பாதையை டோட்டலாக பிளாக் ஆயிரும். ஈவன் அந்த எண்டோஸ்கோப்பில் கீழே அதை தாண்டி கீழே எண்டோஸ்கோப் போகாது. அந்த கட்டி அது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா எண்டோஸ்கோப் பண்ணுறப்போவே அந்த கட்டிலேருந்து சத டெஸ்ட் எடுத்துடலாம். அது என்ன கட்டி, என்ன டைப் கட்டி, இது எல்லாமே நம்ம வந்து எண்டோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எண்டோஸ்கோப்பில் உணவு குழாய் பார்த்துட்டோமா, உணவு குழாய் தாண்டி எண்டோஸ்கோப்பி அடுத்து இரைப்பைக்கு போகுது. இரைப்பைக்கு போகிறப்போ இரைப்பை நல்லா இருக்கா, இல்லை சில பேருக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையினால் அமிலம் அதிகமாக சுரந்து அந்த இரைப்பையோட இன்னர் லைனிங் வந்து நல்ல இன்ஃப்ளேம்டாக ரெட்டிஸாக சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் சொன்ன மாதிரி இரைப்பையில் வந்து கேன்சர் கட்டி இருக்கலாம், இல்லை கட்டி ஆரம்ப ஸ்டேஜில் சில பேருக்கு பாலிப் மாதிரி ஒரு கட்டி கூட இருக்கலாம். கேன்சர் கட்டியாக இருந்தால் அந்த கட்டி இரைப்பையில் எந்த லெவலில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, அந்த கட்டி வந்து அந்த பாதையை டோட்டலாக அடைப்பட்டிருக்கா, இதெல்லாம் நம்ம எண்டோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இரைப்பையில் பார்த்துட்டோம். அடுத்து இரைப்பையை தாண்டி சிறுகுடல் டியோடினம் அப்படிங்கிற பாதை ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த பாதை வந்து ஒரு 2 to 2.5 சென்டிமீட்டர் ஓப்பனிங் தான் இருக்கும். ஸோ எண்டோஸ்கோப்பி உணவு குழாயிலேருந்து இரைப்பையை தாண்டி அந்த எண்டோஸ்கோப் வந்து 2 to 2.5 சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் டியோடினம் அப்படிங்கிற சிறுகுடலுக்கு போகணும். நம்ம அல்சர் வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப அது சில வருடமாக 2-3 வருஷமாக வந்துங்க வயிற்று வலி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுன்னா உள்ள அந்த இரைப்பை சிறுகுடல் சேர்ந்த டியோடினத்தில் வந்து புண்ணு ஃபார்ம் ஆகும், அல்சர்னு சொல்லுவோம். அது ப்ராப்பராக நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா அந்த அல்சர் வந்து என்ன ஆகும், புண்ணு ஆறும், திருப்பி புண்ணு வரும், புண்ணு ஆறும். அப்போ என்ன ஆகுனா அந்த பாதை வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும், பாதை டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உணவு குழாயை தாண்டி இரைப்பைக்கு வரும், இரைப்பைக்கு தாண்டி அது மேலே உணவு கீழே போகாது, டோட்டலாக அடைப்பட்டுரும். அந்த பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடுது, வாமிட்டிங் வந்துடுது, உணவு கீழே இறங்கலை. ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பியில் பார்க்கலாம் அந்த அடைப்பட்டது வந்து என்ன மாதிரி காரணத்தினால அடைப்பட்டிருக்கு. இது வந்து ரொட்டீன் அல்சர்னால் வந்து அடைப்பட்ட வியாதியா, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு கேன்சர் கட்டி மாதிரி வந்து அந்த பாதையை அடைப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம எண்டோஸ்கோப்பியில் பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா அந்த கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை நம்ம பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து இரைப்பையை தாண்டி டியோடினம் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறோம். ஸோ டியோடினம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதி வரைக்கும் நம்ம எண்டோஸ்கோப் போக முடியும். இது வந்து நம்ம மெடிக்கல் அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோப்பி. அப்பர்னா மேல் பகுதி ஜீரண மண்டலம் உரிய எண்டோஸ்கோப்பி. இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு அறிகுறிகள் இருந்தாலும் நம்ம சிம்பிளாக இந்த எண்டோஸ்கோப்பி நம்ம பண்ணுற முன்னாடி பார்த்திங்கன்னா வாயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், ஜைலக்கின் ஸ்ப்ரேன்னு பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து தொண்டை மதன்னு ஆயிரும், ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ள உணவு குழாயும் பார்க்கலாம், இரைப்பையும் பார்க்கலாம், கீழேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு பயப்படக்கூடிய எந்த ஒரு வியாதியும் இல்லை. அமிலம் சம்மந்தப்பட்ட வியாதி தான் இரைப்பையில் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த நபருக்கு வந்து எந்த மாதிரி உணவு நம்ம தரணும், எந்த மெடிசன் தரணும் அப்படிங்கிறது நம்ம உரிய அட்வைஸ் நம்ம தர முடியும். இது வந்து வாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப்பி. இதே வந்து ஆசன வழியாக நான் சொன்ன மாதிரி மோஷன் சரியாக போகலை, லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா மோஷன் போகிற வழியை நம்ம எண்டோஸ்கோப் பண்ணலாம். இது வந்து நம்ம சிக்மாய்டோஸ்கோப்பி இல்லை வந்து கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். சிக்மாய்டோஸ்கோப்பிங்கிறது ஒன்றும் இல்லை,
ஆசன வாயிலேருந்து ஒரு 1.5 அடி பெருங்குடலை மட்டும் நம்ம பார்க்குறது சிக்மாய்டோஸ்கோப்பி. இல்லை ஆசனாய் வழியாக அந்த எண்டோஸ்கோப் பாஸ் பண்ணி பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம பார்க்குறது வந்து கொலனோஸ்கோப்பி அப்படிங்குவோம். சிக்மாய்டோஸ்கோப்பிங்கிறது ஜஸ்ட் 1 நிமிஷம் கூட ஆகாது. யாருக்கு சிக்மாய்டோஸ்கோப் மட்டும் பண்ணுவோம்? நல்ல மோஷன் போயிட்டுருக்கு, சடனாக ஒரு 2 வாரம் மோஷன் சரியாக போகலை, இல்லை மோஷன் போகிறப்போ அடப்பட்டு போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது, இல்லை மோஷன் போகிறப்போ ஆசன வாயில் சிவியராக பெயின் ஆகுது, மோஷன் போகிறப்போ பிளட்டு மாதிரி கொஞ்சம் ட்ராப்பாக பிளட்டு வருது. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மோஷன் போகிற வழியாக ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி கடைசி ஒரு 1.5 அடி மட்டும் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்க முடியும். இதே சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருக்குது, 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சுங்க, டெய்லி 10-15 தடவை லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குங்க, இல்லை வயிறு ஃபுல்லாக வலி இருக்குங்க, இல்லை மோஷன் லூஸாகவும் போகுது, அது கூட பிளட்டு மிக்ஸ் ஆகி போகுதுங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மோஷன் போகிற வழியாக எண்டோஸ்கோப் பண்ணி பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துடணும். சம்டைம் வந்து சில பேஷண்ட் வந்து ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ் ஆர் சம்டைம் ஈவன் யங் பேஷண்ட்ஸ் கூட வந்து வயிற்று வலி ஃபுல்லாக இருக்கும்பாங்க. சம்டைம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த மோஷன் போகிற வழியாக கொலனோஸ்கோப் சொன்னோம் இல்லையா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் ஸ்கேனில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து மோஷனில் பிளட்டு போகுது, மோஷன் வந்து அடிக்கடி போகுது, ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேனில் வந்து இடது பக்கம் பெருங்குடல் நல்லா இருக்குது, ஆனால் வலது பக்கம் பெருங்குடலில் வந்து ஒரு திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்கேனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு வலது பக்கத்து பெருங்குடலில் ஏதோ புண்ணு இருக்குது கண்டிப்பாக. ஸோ அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மோஷன் பொருளை எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ என்டையர் பெருங்குடல் பார்த்தோம்னா தான் அந்த எண்டோஸ்கோப் வந்து வலது பக்கம் பெருங்குடல் வந்துடும். அந்த பகுதியில் புண்ணு இருக்கா, அந்த புண்ணு ஆர்டினரி புண்ணா, கேன்சரா, ஏன் திக்காக தெரியுதுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சிக்மாய்டோஸ்கோப்பி ஆகட்டும், கொலனோஸ்கோப்பி ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், ரொம்ப காம்ப்ளிகேஷனாக கிடையாது. டெஸ்ட்டுக்காக பயந்து எண்டோஸ்கோப்பினாலே சில பேருக்கு அலர்ஜி, ஒரு பயம், கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அறிகுறி வந்ததுக்கப்புறம் கூட வந்து 4 வாரம் 5 வாரம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு தான். பண்ணிக்கிட்டோம்னா அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக நம்மளால் தர முடியும். ஸோ இதுதான் வாய் வழியாக பண்ணக்கூடிய எண்டோஸ்கோப்பி, மோஷன் வழியாக பண்ணக்கூடிய கொலனோஸ்கோப்பி. 2 சிம்பிளான ப்ரொசீஜர். கரெக்டான அறிகுறிக்கு கரெக்டான டெஸ்ட்டு பண்ணிட்டோம்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம தர முடியும். நன்றி, வணக்கம்.